ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாடி கிச்சன். வாங்க இன்றைக்கி அவல் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1 கப் அளவுக்கு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு இதை மூடி வச்சுடுங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 5 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். போண்டா மாவு பதத்தில் இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்பவும் கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே போல் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது போல் போண்டா மாவு பதத்தில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கை விரல்களை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் இது நல்லா பொன்னிறமாக மாறி வரும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இது நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது கருக விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபிங்க இது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அதை உடைக்கிறதுலேருந்தே தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மழை டைமில் இதை செஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.